கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு வேத வசனம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம் தேவனாகிய கர்த்தர் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கின்றார். நாம் எவ்வளவு பெரிய தேவனை இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு பெரிய தேவனை நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். இது நாம் பெற்றதல்ல, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்காக அறிந்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றோமா? கர்த்தருடைய பார்வையிலே நாம் அவருக்கு நேராக நீதியின் பாதையிலே நடக்கின்றோமா? இல்லை என்றால் உலக பிரமாணமான எல்லா விதமான பாவங்களையும் நம் மீது வைத்து கொண்டு இன்றைக்கு பொல்லாத காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டே கர்த்தரையும் பார்த்து கொண்டிருக்கின்றோமா? இப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கின்றன. பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய கால்கள் பாவத்திற்கு சென்று கொண்டிருக்குமாகில் அந்த பாவங்களை கர்த்தர் இன்றும் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம், இது மனிதர்களுக்கு தெரியவில்லையே, நாம் இதை செய்யலாம் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, உங்களை படைத்த, உங்களை சிருஷ்டித்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது நோக்கமாக இருக்கின்றார். உங்களுக்கே தெரியாது வருகின்ற சில தீமையான காரியங்களிலும் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தும் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் மறந்துவிட்டு அவருக்கு விரோதமாய் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோமே. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பலனை நான் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்கள். இப்படிப்பட்டதான நம் காரியங்களுக்கு நாம் எப்பொழுதும் விலகி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் அநேக பாவங்கள் நமக்கு முன்பாக தோன்றலாம். சத்துருவானவன் அநேக காரியங்களை நமக்கு முன்பாக வைத்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இடறி விழ வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்யலாம். ஆனாலும் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவினுடைய பாதையை மாத்திரம் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய நீதியின் பாதையிலே கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுவோமே, ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் விலகி நிற்கலாம். பிரியமானவர்களே, இன்று நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கின்றன. அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே ஒரு கோட்டை கிழித்து வைத்திருக்கிறோம் அல்லவா? இந்த பக்கத்திற்கு மேலாக நான் கர்த்தரிடத்திற்கு செல்ல மாட்டேன் என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்லாது அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தரை இன்னும் நெருங்கி போக வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சத்துருவானவன் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே பெரிய கோட்டையை அவன் கட்டி அங்கே நாம் கர்த்தருக்கு முன்பாக செல்ல விடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கின்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இல்லை, இப்படிப்பட்ட சத்துருவின் சூழ்ச்சிகளை நான் முறியடித்து ஜெபிப்பேன். இன்னும் அதிகமாய் நான் கர்த்தரை தேடுவேன். அவருடைய நீதியின் பாதையிலே நான் இன்னும் அதிகமாய் நடப்பேன். எப்பேற்பட்ட உலக பிரமாணமான பாவங்கள் என்னை நெருக்கினாலும் நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக நான் நீதிமானாய் இருப்பேன், பரிசுத்தமாய் காணப்படுவேன். அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நான் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளுக்கு சற்றே விலகி நின்று அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கத்தக்க பாக்கியவானாய் நான் காணப்படுவேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் நான் நெருங்கி சேர வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒவ்வொருவரும் கொள்ளுவோம். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். உலக பிரமாணமான சிற்றின்பங்கள் சற்று நேரத்திற்கு நம்முடைய கண்களுக்கு இன்பமாக இருந்தாலும் அப்படிப்பட்டவைகள் எல்லாமே மாயையானவைகள். அவைகள் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் அழிந்து போகக்கூடியவைகள். பிரியமானவர்களே, ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரே நிமிஷத்திற்கு நம் கண்களுக்கு அழகாய் தோன்றுகிறவர்களை பார்த்து நாம் மதிமயங்கி அதில் விழுந்து விடாதபடிக்கு
நித்திய மோட்சமாய் அழகாய் இருக்கின்ற அந்த அழிந்து போகாத பட்டணத்திற்காக நாம் எப்பொழுதும் நோக்கமாக இருப்போம் பிரியமானவர்களே. அதை நோக்கியே நாம் எப்பொழுதும் பயணிப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே.